அன்பின் சொந்தங்களே வணக்கம். இனிய காலை வணக்கம். எல்லோரும் நலம்தானே? நேற்றைய தினம் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. எல்லோரும் கொஞ்சம் துயரப்பட்டிருப்பீங்க. இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்தபடியா இன்று இன்று வெப்பநிலை சாதாரணமாக ஒரு மழையோட ஒரு இதமான காலநிலையாக இருக்கிறது. நேற்று அதிகமான வெப்பநிலை பற்றிய நேற்று கவிதையை இன்று பதிவேற்றம் செய்கிறேன். இது நேற்று வெப்பநிலை அதிகமாக ஏற்பட்ட நிலையில் இது நண்பரோட கதைக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. அது இன்று பதிவேற்றம் செய்கிறேன். நேற்று அதாவது 1ஆம் தேதி வந்த வெப்பநிலை பற்றியதாக இன்று இந்த அதிகாலையில் உங்களுக்காக தருகிறேன். இதோ கேளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அனைவரும் நலம்தானே? அந்த நலம் வேண்டி எல்லோருக்கும் பொதுவான அந்த வல்லரவனை வேண்டிக் கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்லாக அமைய வேண்டும். இந்த ஒரு கவிதையோட உங்களை சந்திக்கிறேன். இன்று வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருந்தது. வெப்பநிலை உச்சமாக 35 வகையில் இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்தது. வளமையை விட இப்போதைக்கு இன்று அந்த வெப்பநிலை மிகவும் எல்லோரையும் கோடைகாலம் வேணாம், இயற்கையே எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க, எங்களுக்கு குளிர்காலம் போதும் அன்று கூட யோசிக்கிறதுக்கு அது இந்த வெளிநாட்டில் ஐரோப்பாவிலும் கூட இப்படித்தான் இனி வார காலங்களில் இப்படி அதிகமான வெப்பநிலையை கண்டு பல செய்திகளை நாங்கள் அறிகிறோம். இந்த ஹொலண்டிலையும் இந்த 35 கிராடன் அதுக்காக இந்த வெப்பநிலை அதிகமாக இன்றைக்கு இருந்தபடியாக ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன். என்னோடு நண்பர் வந்துக்கிறாரு. அவருடைய சொல்லுவார், எப்படாப்பா இந்த கோடைகாலம் இந்த குளிருக்களை நம்ம டெம்ப போட்டு வாட்டி வதைக்குதலாப்பான்னு கூட சொல்லுவார். அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் கேட்டுருப்பார் கவிதையை. ஆனால் அவர் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது வளமையாக நீங்கள் வாசிக்கிறீங்க, நீங்களே வாசிங்கன்ட்டு எந்த பொறுப்பில் விட்டார் பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதோ அந்த கவிதையை. என்னப்பா இந்த கவிதையை கேளப்பா, என்னப்பா இந்த கவிதையை நீயும் கேளப்பா. கோடை காலம் வர வேண்டும் என்று காத்திருந்தாயே, கோடை காலம் வர வேண்டும் என்று காத்திருந்தாயே, நீ கொளுத்தி எரியும் இந்த வெயிலை பாரப்பா, கொளுத்தி எரியும் இந்த வெயிலை பாரப்பா. என்னப்பா இந்த கவிதையை கேளப்பா, கோடை காலம் வர வேண்டும் என்று காத்திருந்தாயே, நீயும் கொளுத்தி எரியுது இந்த வெப்பநிலையை பாரப்பா. குளிர்காலத்தை எப்படியும் சமாளித்து கொண்டாலும், இந்த குளிர்காலத்தை எப்படியும் சமாளித்து கொண்டாலும் 3-4 ஆடைகளை போட்டு குளிர்காலத்தை சமாளித்து வாழ்ந்திடலாம். ஆனால் இந்த எரியும் நெருப்பை போன்ற வெயிலின் சூட்டை எப்படித்தான் நம்மால் தாங்க முடியும்? 3-4 ஆடைகளை போட்டு குளிர்காலத்தை சமாளித்து கொண்டாலும், ஆனால் இந்த எரியும் நெருப்பை போன்ற வெயிலின் சூட்டை எப்படித்தான் நம்மால் தாங்க முடியும்? கோடை காலம் வர வேண்டும் என்று அடம் பிடிப்பாயே, கேளு. கோடை காலம் வர வேண்டும் என்று அடம் பிடிப்பாயே, குளிரை வெறுப்பாயே, இப்ப தெரிகிறதா? கோடை காலம் வர வேண்டும் என்று அடம் பிடிப்பாயே, இப்ப தெரிகிறதா? ஒரு காலம் உள்ளதுதான், ஒரு காலம் உள்ளதுதான், கோடை காலம் வேறு. இப்போது காலநிலை மாற்றத்தினால் வேறுபாட்டை நாம் காணுகிறோம். இப்போ காலநிலை மாற்றத்தினால் வேறுபாட்டை நாம் காணுகிறோம். இயற்கையின் நிலையை மனிதனை நோய்களுக்கு இட்டு செல்கிறதே, இயற்கையின் நிலை கூட மனிதனை நோய்களுக்கு இட்டு செல்கிறதே. கோடை காலம் வேண்டாம் என்ற நிலைக்கு மனிதா நீ தடுமாறுகின்றாய். கோடை காலம் வேண்டாம் என்ற நிலைக்கு நீ மாறிவிட்டாயா? நீ மாறிவிட்டாயா? மழை கூட இல்லாத
மழை கூட இல்லாததினால் வெப்பத்தின் ஆதிக்கம் தானே தலை தூக்கி நிற்கிறது. இப்போ மழை கூட இல்லாததினால் வெப்பத்தின் ஆதிக்கம் தானே தலை தூக்கி நிற்கிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை ஓரளவுக்கு நன்றாக இருந்தது தானே. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை ஓரளவுக்கு நன்றாக இருந்த போதிலும் இன்றைய நிலை என்றுமில்லாதவாறு வெப்பநிலை உயர்வால் மக்களின் நிலை பெரும் துன்பத்தை தான் அடைந்து நிற்கிறது. கோடை காலம் வந்தால் குளிர் வேண்டும் என்று தடுமாறும் நிற்பாயே. கோடை காலம் வந்தாலே குளிர் வேண்டும் என்று தடுமாறி நிற்காயே. நம்மால் எதைத்தான் நாம் செய்ய முடியும்? இயற்கையே தானே நமக்கு ஆறுதலை தர வேண்டும். நம்மை படைத்த இயற்கைதானே நமக்கு ஆறுதலை தர வேண்டும் என்றும் நன்றியோடு உங்கள் அன்புக்குரிய ராஜா. வணக்கம்.